இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். கிளறாதீங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வர்றது தெரியுது. குழம்பு நல்லா கொதிச்சு, முட்டையும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இடியாப்பத்துக்கு இந்த குழம்பு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இடியாப்பம் சப்பாத்திக்கலாம் இந்த மாதிரி குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.